வணக்கம். இப்போ 24 கிராஃப்ட்ஸ் நேயர்களுக்கு இப்போ நம்ம ஒரு புது டிஷ் ஒன்று செய்ய போகிறோம். சீஸ் கார்ன் சாண்ட்விச். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். ப்ரெட் எடுத்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அப்புறம் அமெரிக்கன் ஸ்வீட் கார்னு, அப்புறம் பால், மைதா, அதுக்கப்புறமா பட்டர், சீஸ் அதை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம கடாயை வச்சுட்டு ஸ்டவ் பற்ற வச்சிடலாம். இதில் வந்து நம்ம இப்போ இதில் ஒயிட் சாஸ் போட போகிறோம். அதை செய்ய போகிறோம். இப்போ நம்ம செஞ்சுட்டு எப்படின்னு பண்ணுவோம். சீஸ் போடுறேன். இப்போ பட்டர், இதில் சீஸ் சொல்லிட்டேன், பட்டர் தான் சேர்த்துக்கணும். பட்டர் நல்லா கொஞ்சம் சேர்த்துட்டு இது பண்ணலாம். கடாய் இதுவாகட்டும். சேர்த்த உடனே இதில் மைதா 2 ஸ்பூன் அந்த அளவுக்கு. பட்டர் போட்டிருக்கோம், கூட மைதா சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம இதில் பால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 கப்பு பால். இந்த க்ரீம் செய்யறதுக்காக நம்ம பால் சேர்த்துக்கலாம். பட்டர் சேர்த்துட்டு நல்லா நம்ம அப்படியே கொஞ்சம் இது பண்ணோம்னாக்கா திக்காக வரும். இது நல்லா ஒயிட்டாக வரும். இதுதான் ஒயிட் சாஸ்ன்றது. இது கூட நம்ம இந்த பாஸ்தா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் இந்த பாஸ்தா ரெடி ஆகிடும். இந்த சீஸ் சாஸை மட்டும் ரெடி பண்ணிக்கணும். முதல்ல நல்லா சூடு பண்ணிக்கலாம். இதில் என்ன அளவுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஆவின்தே விற்பாங்க பட்டர், அது வாங்கிக்கலாம். அது 3 பேக்கெட் சின்ன சின்ன பேக்கெட்டு போட்டுட்டு அது கூட 2 ஸ்பூன் மைதா, அதுக்கப்புறமா பாலில் என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பாலை மிக்ஸ் பண்ணோம்னாக்கா, நம்ம நார்மலான ஹீட்டில் பண்ணோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வரும். இப்படி வரும்போது நம்ம கார்னை அவிச்சு வச்சுருக்கோம், அமெரிக்கன் ஸ்வீட் கார்னை. அந்த கார்னை இதில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னாக்கா நம்மளுக்கு இது ரெடி ஆகிடும், ஒயிட் சாஸ். இந்த ஒயிட் சாஸில் நீங்கள் பாஸ்தா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நம்ம கிரேட்டட் சீஸ், அதுவும் நம்ம மில்க் மிஸ்ட் கம்பெனிலே இருக்கும், நல்லா க்யூபாக இருக்கும். அதை எடுத்துகிட்டு நல்லா சின்ன சின்னதாக மேக்னேட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். இதில் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணோம்னாக்கா நல்லா மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா இதில் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணணும். பெப்பரை நான் போட்டிருக்கேன். இப்போது அது நல்லா கிண்டி விட்டுடலாம். இதுதாங்க ஒயிட் சாஸ், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஒயிட் சாஸை நம்ம ப்ரெட்டில் வச்சு சாப்பிடணும். சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் பசங்களுக்கு கூட காலையில் இது பண்ணி ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் கொடுக்கலாம். யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா கொடுக்கலாம். நம்ம நார்மலாகவே ஈவினிங் எதனா ஸ்நாக்ஸ் செய்யறதுனாக்கா அந்த ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடலாம். கார்ன் ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. இந்த லெவலில் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆஃப் பண்ணி இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். நீங்கள் சால்ட்டடு ப்ரெட்டு போட்டிங்கன்னா இது பண்ண தேவையில்லை. பட்டர்லேயே நம்ம உப்பு கொஞ்சம் சேர்த்து வரும். அதனால் அந்த உப்பு போடுறதுக்கு முன்னாடி நம்ம பட்டர் அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம அது மிக்ஸ் எடுத்துட்டோம், ஒயிட் சாஸ் மிக்ஸை. அதுக்கப்புறம் நம்ம ப்ரெட் எடுத்துக்கணும். குழந்தைங்க சாப்பிடும்போது நம்ம பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம்.
ப்ரெட்டில். நம்ம பெரியவங்க சாப்பிட்றதுனா பரோட்டா யூஸ் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்லாம். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ப்ரெட்டில் எப்படி வச்சு பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். ப்ரெட் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்லைஸு சீஸ் தடவிக்கலாம், பட்டர் தடவிக்கலாம். பட்டருக்கும் சீஸுக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகினே இருக்குங்க. இதில் வந்து இந்த ஒயிட் சாஸு, இந்த கார்ன்லாம் மிக்ஸ் பண்ணல, அந்த இதை எடுத்து கொஞ்சமாக அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு சீஸ் இது மேலே நம்ம போட்டுடலாம். மேலே போட்டுட்டு இன்னொரு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்து அது மேலே அழகாக வச்சுட்டு, இப்போ நம்ம தோசைக்கல்லை வந்து சூடு பண்ணியிருக்கோம். அது சூடாகிருக்கு. இப்போ தோசைக்கல் வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஒரு சிலர் கிரில்லில் பண்ணுவாங்க. இது நம்ம தோசைக்கல்லையே நம்ம சூடு பண்ணியிருக்கோம். அதில் அப்படியே எடுத்து வைப்போம். நல்லா ஹீட்டாகும் ப்ரெட்டு. இப்போ இதில் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கு. ப்ரெட்டு மேலே நம்ம சீஸும் போட்டிருக்கோம். நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு, ஒரு பக்கம் இருக்குது. இப்போ திருப்பி போடுங்க. இன்னொரு பக்கம் ரோஸ்ட் ஆச்சுனாக்கா நம்ம கிராஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம பரிமாறலாம். பெரியவங்க யாருன்னா கெஸ்ட்டு வந்தாலும் கொடுக்கலாம். சின்ன பசங்களுக்கு ஸ்கூலில் வந்தாலும் கொடுக்கலாம். 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை எடுத்து அப்படியே வச்சுட்டு நம்ம அப்படியே சாப்பிட்லாம். நல்லா இருந்தால் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நன்றி. அது எல்லாமே எங்கள் வீட்டம்மா தான் செய்கிறாங்க. தேங்க்யூங்க.